Hi students, good morning all. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி சரிங்களா சென்டம் சேலஞ்சுக்கான டே 4க்கான வீடியோ தான் இது. டே 1, 2, 3 இந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல சென்டம் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. அல்லது முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர வந்து பார்த்துருங்க சரிங்களா. நீங்கள் டே 1, டே 2, டே 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டே 4க்கு வாங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். டைரெக்டாக இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் சரிங்களா. அதனால் அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி படிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி, பாட்னி இது எல்லாத்துக்குமே சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும், அதாவது மிட்டம் போர்ஷன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் தான் போத் பாட்னி அண்ட் சுவாலஜி. சுவாலஜி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வரைக்கும் அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் வந்து அதை பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி, பியூர் சயின்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா. இப்போ பாட்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷினுக்கு மேலே இருக்குது, அதாவது 1 மார்க்ஸோட சேர்த்து. அதில் எது முக்கியமான கொஷின் சொல்லியிருக்கோம் அதையும் படிங்க. நம்ம வந்து இந்த சென்டம் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கும், ஒரு பேஜ் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த 3 கொஸ்டின்ஸ் 3 நாள் வீடியோஸ் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் லெசனில் கவரை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் சரிங்களா. சுவாலஜியில் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசனில் முக்கால்வாசி இதில் கவர் பண்ணிடும். நாளை மறுநாளில் ஃபர்ஸ்ட் லெசனே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. அதனால நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணால் ரெகுலராக படிச்சிருங்க சரிங்களா. முன்கூட்டியே எல்லாமே படிச்சிருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு சரிங்களா. 12th கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். சாப்டர் 1 and 2 மிட்டமுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்க. அதுக்கடுத்து மாடல் கொஸ்டின்ஸ்னு வந்து அப்லோட் பண்றோம். அந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. மாடல் கொஸ்டின்ல இதற்கு முன்னாடி பப்ளிக்ன்ற மிட்டம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு சரிங்களா. அது எல்லாமே கண்டினியூவா இப்பலேருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு செட் வந்துடும். நீங்கள் வந்து மிட்டம்லேருந்தே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கோர் பண்ணுங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிட்டம் வரைக்கும் கண்டினியூவாக ரெகுலர் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதுல முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இதில் நான் வந்து இப்போ வரைக்கும் பாட்னி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் சுவாலஜி கொடுக்கலன்னா சுவாலஜி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால பாட்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து சுவாலஜி வந்து என்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா. இன்னும் ஒரு நாளில் அடுத்தடுத்து ஒரு 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா கம்மியான டாபிக் தான் இருக்கு. இதில் டே 4க்கான கொஷின் இது வேணா எழுதி வச்சுங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு நோட்லேயே பயாலஜிலேயே என்ன நீங்கள் எழுதி வச்சுங்க, இல்லை புக்லேயே மார்க் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிரா எம்புரியஸ் கருப்பையோட அமைப்பு படம் வரைந்து பாவம் குறி. இதெல்லாமே சாப்டர் 1ல் சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு. நீங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தேட தேவை. எம்புரியஸ் ஏக்கோட ஸ்ட்ரக்சர் இது நிறைய டைம் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. நீங்க காலாண்டு, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம்லேயே நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த 3 கொஸ்டின், 2வது கொஸ்டின் 3, 4 அனிமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், என்எமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், இது 3மே வந்து என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ். அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இது லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க சரிங்களா. காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு, என்டமோஃபிலஸ் அப்படின்னா பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு, ஆர்னித்தோஃபிலஸ் அப்படின்னா பறவை மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு. நீங்க படிக்கிறப்ப இந்த பூச்சியும் பறவையும் கூட ரிலேட் பண்ணி படிச்சிங்க. ஏன்னா இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடா சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. காற்று வந்து தனியா படிங்க. காற்று வந்து நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால இது 3மே 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷன் டேபிள் சரிங்களா. மகரந்த சேர்க்கை அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மகரந்த சேர்க்கை அட்டவணைனா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, உயிரிலி இதெல்லாமே கொடுத்து அந்த ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. மெலிட்டோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க்ஸ். அதில் ஒரு 7லேருந்து 8 இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சுங்க சரிங்களா. மெலிட்டோஃபில்லினா என்ன, மிர்மிகோஃபில்லினா என்ன, அதுக்கடுத்து ஆர்னித்தோஃபில்லினா என்ன, மலக்கோஃபில்லினா என்ன சரிங்களா. அந்த மாதிரி ஒரு 7-8 இது இருக்கும். அது எல்லாமே படிச்சுட்டீங்க அப்படின்னா கேந்திரோஃபில்லி,
இந்த மாதிரியான இது எல்லாமே இருக்கு. கேந்திர ஃபுல்லா நம்ம புக் பேக்ல இருக்கு. அதனால நிறைய டைம் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அதனால அது எல்லாமே ஞாபகப்படுத்திங்க. ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? மிர்மிக்கோனா எறும்பு இந்த மாதிரி சொல்லுவோம். ஆர்னித்தோனா பறவைகள் மூலியமா நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மெலாக்கோ அப்படின்னா நத்தை மூலியமா நடக்கக்கூடியது. இந்த மாதிரியான டைப்ஸ் இருக்கும். அதனால அந்த டேபிளை வந்து நீங்க என்ன பண்றீங்க, படிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். இதுல எல்லாமே 2 மார்க்ஸ் தான். 8 கொஸ்டின் இருக்குன்னா 8மே 2 மார்க். அந்த ஒரு வார்த்தை எழுதுனா போதும். உதாரணத்துக்கு மிர்மிகோஃபில்லி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, எறும்பு மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படி எழுதினாலும் சரி, நீங்க வெறும் எறும்புன்னு எழுதி வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வண்டு மூலம் நடக்கிறது, பூச்சிகள் மூலமா நடக்கிறது, அந்த டேபிள் ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே 8 கொஸ்டினுக்கு ஈக்குவல். சரிங்களா? அதனால டே 4க்கான இந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றேங்க. அடுத்தடுத்த வீடியோல டே 5 இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். நீங்க எந்த அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்றீங்களோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து அப்லோட் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போர்டில் எழுதியிருக்கிறது எந்த அளவுக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுறோம்னோ ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.